கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4ல் கேட்ட கொஷின் தான். ரீசனிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆல்ஃபபெட் நியூமரிக் சீரீஸ்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா 2x2, 7t4, 14p12, 23l48ன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிங்க. இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு நம்பரில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9. இது 5, 7, 9லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. இப்போ அடுத்த ப்ரைம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 11. அப்போ 23 + 11 என்ன வரும், 34. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 34 ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கொஷினில் வந்து ஹெச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஹெச் தான் வரும். அடுத்தது தேர்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். தேர்ட் நம்பரை அதே மாதிரியே பாருங்கள், 2, 4 இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அப்போ 2 டேபிளால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2 டேபிளால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்போ 4, 3 இருக்குது. 4 3s are 12. அப்போ இதை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிளால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 12 எத்தனை டைம்ஸ் 48 வரும்னு பார்த்தீங்கன்னா 12 4s are 48. 2 3 4 வருது. அப்போ நெக்ஸ்ட் எந்த டேபிளால் மல்டிப்ளை பண்ணணும், 5 டேபிளால் மல்டிப்ளை பண்ணணும். 5 டேபிளால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 240. அப்போ 34H240 என்ன ஆன்சர், ஆப்ஷன் ஏ.